Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது தானே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells let the celebrations begin. அப்பா திடீர்னு இறந்து போயதுனாலே எல்லாருமே நம்மளை ஒதுக்கி வச்சம்மா. பேச மாட்டா, ஹெல்ப் பண்ண மாட்டா, அப்படியே டோட்டலாக அப்படியே ஒதுக்கி வச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிடையாது. பிகாஸ் நான் குட்டா இருக்கேன் அப்படின்றதுனால 12th வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ண யாருமே இல்லையே. லஞ்ச் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஒரு பென்சில் கூட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. டீச்சர்ஸும் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குண்டா இருக்கேன் அப்படின்றதுனால என்னை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சண்டை போட்டு தான் எனக்கு ஒரு பாட்டு பாட வச்சாங்க. தெய்வம் தந்த பூவே. எங்க அப்பா காலைல விழுந்து கேட்டப்ப என்ன சேர்த்து விடுங்க. அப்படிதான் என்ன சாயம் டிப்ளமால சேர்த்து விட்டாரு. அங்கேயும் அதேதான் நடந்துச்சு. I mean, I don't want to mention her as my friend because I want to tell you what happened to me. And then tell you, எவ்வளோ ஒரு பெயின்ல இருந்ததா. I got her, I'm talking to her and தெரிஞ்சு she used to be so. கூட்டிட்டு போய் பாட வைக்கிற அந்த மனுஷன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி கொஞ்சமா கொடுங்க, பைசா கொடுங்க, நான் இவ்வளவு தூரம் பாடி இருக்கேன். அந்த மூமெண்ட்ல என்ன பிளாக் பண்ணி. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இறந்து போய் அந்த டைம் பீரியட்ல தான் I gained 60 kgs ரேப்பிடா. ஒரு மாசத்துல அப்படியே 60 கிலோ. நியா நானால வந்து அகிலா லதா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஷோல பார்க்கும் பொழுது அம்மா பேசினதா இருக்கட்டும், நீங்க பேசினதுமே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க பிறந்தாங்க அம்மா? 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தோம்மா. இவங்க பிறக்கும் போது உங்களுக்கு வந்து லைக் உடல் ரீதியா ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அந்த ஒரு பிரசவ வலி எல்லாம் தாங்க முடிஞ்சுதான்? அதெல்லாம் தாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. പക്ഷേ கொஞ்சம் வீக். ஊருக்கு போயிருந்தப்ப ஊருக்கு போய் கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்ல தெம்பா வந்து டெலிவரியெல்லாம் நார்மல் டெலிவரி தான் இருந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தோம். ஸோ இவங்க தான் உங்களுக்கு முதல் பெண்ணா இல்லை ரெண்டாவது குழந்தையா? இது முதல் குழந்தை. அடுத்து 3 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை. அது ப்ரெக்னென்ட் ஆகுதே தெரியலம்மா. அப்புறமா உடம்பு ஏதோ வீக்காக டயர்டாக இருக்குது, வீக்காக பண்ணணும், ஸ்டெப்பெல்லாம் ஏற முடியலன்னு சொல்லி தான் ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்ணேன். பார்த்தியா குழந்தை 4 மாதமாக இருக்குது குழந்தை. ஒரு குழந்தைனே வளர்த்தான் கஷ்டமாக இருந்த அந்த ஒரு ஸ்டேஜானு. அதனால இன்னொரு குழந்தை வேண்டாமலாலே சமாளிக்க முடியலன்னுள்ளதில் வேண்டான்னு இருந்தேன். அப்புறம் ஒன்றுமே அவளை அப்பாவே வந்தால் தான் அதை ஏதாவது பண்ண முடியாதுன்னு அவர் வரல. அதனால அந்த குழந்தையும் பிறந்தாங்க. அவங்க அப்பா எங்க இருந்தாரு? அவங்க அப்பா கூட தான் இருந்தது. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோட கூட தான் இருந்தேன். அவருக்கு அப்போ தொட்டே ஒரு வருமானமே கிடையாதும்மா. பிஸ்னஸ் தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது பிஸ்னஸ்லாம் நிறைய நஷ்டம் வந்து நகையெல்லாம் விட்டு நிறைய கஷ்டங்கள். அப்புறம் ரொம்ப வருஷமாக வேலை இல்லாத ஒரு வருமானம் இல்லாதே கொடுங்க. அவர் அம்மாவோட கூட இருந்தேன். அதனால சாப்பாடெல்லாம் அங்கே கிடைக்கும். அவர் அண்ணன் தம்பியெல்லாம் அவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண அப்படியே தான் வாழ்க்கை ஓடின்ட்டு இருந்தேன். அப்புறம் அந்த மாமியார் இருந்து வெளியில் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் நமக்கு அவ்வளோ கஷ்டங்கள் தெரிஞ்சு. வருமானம் இல்லைங்கி இருக்க முடியாது എന്നുള്ള ஒரு அவസ്ഥയിൽ வந்தேன். அப்புறம் ഞാൻ வேலைக்கு போகானாயிட்டு ஒருத்தர் சொன்ன, நீ இப்படியெல்லாம் இருக்காதில்லதா, குழந்தைகளை எப்படி வளர்த்த முடியும், அவருக்கும் பொறுப்பு இல்லை, அவர் காலையிலே போயிட்டு நைட்டெல்லாம் 11 மணிக்கு தான் வருന്നത്. அப்போ தான் ഞാൻ சரி எனக்கு ஒரு வேலையும் அவ்வளோ தெரியாது. இவங்க வீட்டில் நிறைய மனுஷருக்கு சமைச்சு அந்த சமையல் வேலை தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் சமைக்க தான் போயதான். அப்போ தொட்டு இப்போ வரையும் நான் சமையல் வேலை தான்மா பண்ணது. நீங்க உங்களோட இன்டர்வியூஸும் பார்த்தேன். உங்களுக்குள்ள வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு? நீங்க வந்து இப்போ சைக்காலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் போயிட்டு கவுன்சிலிங்லாம் எடுத்துக்கிறீங்கன்றாங்க. ஏன் நீங்க எதுக்கு அந்த மாதிரி கவுன்சிலிங்? அப்பா இறந்த வயதுனாலே ഇവക്ക് അപ്പ ഒന്നുമേ പണില്ലെങ്കിലും അപ്പാന്ന് പറഞ്ഞാൽ ഉയിരി വെക്ക്. അവർക്ക് ഇവളെന്ന് പറഞ്ഞാൽ கொஞ்சம் ரொம்ப பாசம். அப்பா திடீர்னு இறந்து போയതിനാല് നമ്മൾ என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு அவസ്ഥയിൽ ഇരുന്നു. அவரிருந்தப்போ ஒரு தெம்பாக இருந்தம்மா. அவரை மனுஷரெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அவர் போன அப்புறம் எல்லாருமே நம்மளை ஒதுக்கி வச்சம்மா. பேச மாட்டா, ஹெல்ப் பண்ண மாட்டா, அப்படியே டோட்டலாக அப்படியே ஒதுக்கி வச்சு. பெரியப்பா வீட்டில் தான் நம்மளை இருந்தது. அந்த வீடே நம்மளை 4 மாதத்துக்கு காலி பண்ண சொன்னம்மா. எங்கே போவோதே தெரியும். அவங்க அப்பாவோட அண்ணா வீட்டில் தான் നമ്മൾ இருந்தான். இவர் നമ്മളെ കൂടെ ഒരു മാസത്തിൽ ഒരു വാരം தான் இருக்கும். இவர் ஊரில் தான் இருந்தோம், கும்பகோணம். அவர் அண்ணா சொத்து, தம்பி சொத்து, அப்பா எல்லா சொத்தெல்லாம் பார்த்துக்கொண்டு ஊரில் தான் இருந்தோம். வேலை இல்லாதோண்டு அங்கே தான் இருந்தது. அதனால இவர் அண்ணா வீட்டில் தான் நம்ம இருந்தது. இவரெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருந்ததுனால
குடும்பம் ஃபுல்லாக பார்த்தது ஞான் தான். அப்பா இவர் இறந்து போயப்பഴും ഒരു 4 മാസത്തില് അങ്ങ് ഇരിക്കട്ടാന്ന് ഞാൻ കേട്ട അണ്ണാവിട്ട് എന്നെ பண்ணட்டண்ணான்னு. நீ இருந்துக்கோல அதான்னு சொன்னு. அப்புறம் ഞാൻ വാടകയും போட்டவருக்கு. അതിന് മുன்னாடி இல்லை ഇവർ പോണ ഞാൻ ഇവർക്ക് വാടകയും പോട്ടു. പക്ഷെ 4 മാസത്തിൽ வீடு வேணும்ல அதான் நீ வெளியே போதுன்னு சொன்னு. அப்பாக்கு என்னாச்சு? கீழே விழுந்து அவருக்கு ஸ்பைனலும் ஹிப்பும் தைஸும் கனெக்ட் பண்ணுற போன் வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கு பிளேட் வச்சுருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட் ரெஸ்ட்டில் இருந்தார். அப்போது நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். அதனால இப்போ லாஸ்ட் இயர் சேர வேண்டிய காலேஜ் நான் லாஸ்ட் இயர் சேர முடியல. பிகாஸ் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி காலேஜ் சேர முடியல. காலேஜ் போகாமல் அப்பாவை கூட இருந்து பார்த்துக்கிட்டேன்னா அப்போது அந்த டைமில் தான் எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப ஆசையாக இருந்த டைம். எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிடையாது. பிகாஸ் நான் குட்டாக இருக்கேன் அப்படின்றதுனாலையும் ப்ளஸ் நான் ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வீட்டில். அப்பாவை பார்த்து எல்லாருக்கும் பயம் எங்கள் ஸ்கூலில் எல்லா இடத்துலையுமே. ஸோ அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அந்த விஷயம் எனக்கு அவ்வளோவா ஹிட் ஆகலை. 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஏன்னா நான் என்னோடய பாட்டியோட இருந்தேன். எங்கள் பாட்டி எனக்கு ஸ்லோகம்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ எனக்கு அது அவளோட பாட்டியோட இருந்தப்போ எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவே இல்லை. நானும் ரொம்ப பேம்பர்டாக இருந்தேன். அதனால தெரியல. பட் அது அப்புறம் என் பாட்டி இறந்து போயிட்டா. பாட்டி இறந்து போனதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஸ்டேயிங் வித் மை பேரண்ட்ஸ். அப்போது அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்றது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு கூட யாரும் சேர மாட்டேன்றாங்க. எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு டூர் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு எங்கள் அப்பா விட மாட்டார். ஒரு எக்ஸிபிஷனுக்கு விட மாட்டார். எதுக்குமே விட மாட்டார் எங்களோட. சப்போஸ் நான் எப்படியாவது கெஞ்சி போனால் கூட எனக்கும் போக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் கைப்பிடிச்சி கூட போகிறதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்போது அது ஒரு ஏக்கமாக ஆயிடுச்சு. அது 7th 8thலாம் சின்ன வயசில் தெரியல. 12thலாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே தான் என்னோட டிப்ரெஷன் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா நான் டாலாக இருக்கிறதுனால லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. யாரும் பேச மாட்டாங்க என்கிட்ட. யாருமே வந்து அவ்வளோவா பழக மாட்டாங்க. எல்லாரும் ஒதுக்கி வச்சுருவாங்க. இவ்வளோ லஞ்ச் ஷேர் பண்ண மாட்டாங்க. எவ்வளவோ விஷயம் இருக்குது. சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு எனக்கு அப்போது. அதுக்கப்புறம் காலேஜ்லேயுமே அப்படி தான். காலேஜில் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. என்ன டிப்ளமா பண்ணேன் நான். ஜஸ்ட் பிகாஸ் என்னால் இந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால ஐ டென்ட் ரோட் மை 12th எக்ஸாம்ஸ். நான் எழுதாமல் வந்துட்டு அங்கேருந்து எனக்கு ப்ரெஷர் என்னால் முடியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஐ டென்ட் ரோட் மை 12th எக்ஸாம்ஸ். நான் அங்கேருந்து எழுதாமே வந்துட்டு ஐ ran away to கேரளா. நான் படிச்சதெல்லாம் தமிழ்நாடா? அங்கேருந்து ரொம்ப ஓடி போயிடுச்சுங்க. எங்கள் அம்மாவோட செயின் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. நான் போட்டிருந்தது. அது தொலைச்சிட்டேன் நான். அதனால அந்த டைமில் என்னை அப்பா அம்மா எல்லோரும் ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் இருந்தேன். நான் டெய்லி அழுவேன். பாத்ரூமில் அழுதுருக்கு. ஸ்கூல் டைமில் அழுதுருக்கேன். நிறைய டைம் அழுதுருக்கேன். நான் உட்காந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லையே அப்படின்னு. ஒரு பென்சில் கூட என் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை ஒதுக்கிட்டே இருப்பாங்க. ஆனுவல் டேல சேர்த்துக்க மாட்டாங்க. டீச்சர்ஸும் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதாவது ஒரு பிரெயின் ரிலேட்டடான விஷயமா இருந்தால் மட்டும் என்னை எடுத்துக்கிட்டு மற்ற எந்த ஒரு ஆர்ட் ரிலேட்டடான இதில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் குண்டாக இருக்கேன் அப்படின்றதுனால என்னை எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சண்டை போட்டு தான் என்னை ஒரு பாட்டு பாட வச்சாங்க எங்கள் ஸ்கூலில். அந்த டைம் பீரியடில் தான் எனக்கு செயின் தொலைஞ்சு போயிடுச்சு எங்கள் அம்மாவோடது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஃபஸ்ட்டு செயின் அது. நான் தொலைச்சிட்டேன். எனக்கு தெரியும் யார் எடுத்தாங்கன்னு. அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு கூட என்னால் முடியல. நான் ப்ளேம் பண்ணால் அது திருப்பி எனக்கு பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், ஸ்கூல் பாதியில் அப்படியே ஓடி போயிட்டேன். அது எங்கள் அப்பாவுக்கு கோபம். ஸோ என்னால் ஒரு 2 வருஷம் படிக்க வைக்காமல் வச்சுருந்தார். அப்படியே கொரோனா பீரியடில் ஒரு 2 years ஸ்கிப் ஆகிடுச்சு. அப்புறம் 1 வருஷம் என்னை சேர்க்காமே வச்சுருந்தார். எங்கள் அப்பா கேட்டால் உனக்கு பனிஷ்மெண்ட் இதுதான், நீ படிக்காத, நீ வீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை 2 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே அந்த பெயின் அப்படியே கேரி ஓவராகி அது உள்ளே இருந்து ஏன்னா பேசுறதுக்கு யாரும் கிடையாது. நான் எங்கள் அப்பா எனக்கு ஃபோன்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னை வெளில அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா. அப்போ அது ஸ்டாக் ஆகி நான் எங்கள் அப்பா காலில் விழுந்து கேட்டப்பா என்னை சேர்த்து விடுன்னு. அப்படி தான் என்னை சாய்ராம் டிப்ளமாவில் சேர்த்து விட்டாங்க. அங்கேயும் அதே தான் நடந்துச்சு. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஃபேட்டாக இருக்கேன்,
அப்படின்றதுனால யாரும் என் கூட கம்யூனிகேட் பண்ணல. அங்கேயுமே படிப்பு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹர் ஆஸ் மை ஃப்ரெண்ட் பிகாஸ் அவருக்கு தெரியும் வாட் ஹேப்பன் டு மீ என்னன்னு தெரியும். நான் எவ்வளோ ஒரு பெயின்ல இருந்துதான் ஐ காட் ஹர் ஐம் டாக்கிங் டு ஹர்னு தெரிஞ்சு ஷி யூஸ் டு பி ஸோ மச். அது எப்படி சொல்றது, நான் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு நான் ஸ்லேவ் மாதிரி இருந்துட்டேன். அது கிடைக்காம ஒரு விஷயம் கிடைச்ச உடனே நான் ரொம்ப போர் பண்ணி என்னோட லவ்வெல்லாம் போர் பண்ணி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணதுனால அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க என் கூட. ஆனால் என்னை வந்துட்டு என் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் அவங்க நான் அது ரொம்ப பெருமையாக வாட்ஸ்அப்லலாம் போட்டுட்ருக்கோம். அவள் அதெல்லாம் போட மாட்டா. சும்மா அவளுக்கு என்ன எப்பயாவது தேவை அப்படின்னா மட்டும் என்னை வெளில கூட்டு போகிறது, அவளோட யூஸ்க்காக என்ன ரொம்ப எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் சொல்லுவாங்க போகாத உன்னை யூஸ் பண்ணுறாங்க போகாத. ஏன்னா நான் அப்போ ரொம்ப சண்டை போட்டுட்டு ஃபைனல் இயர்ல தான் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் தனியாக தான் இருந்தேன். அந்த 3rd இயர்ல ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஒரு 3 மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்போது எனக்கு அது மேலே கோவம் வந்துருச்சு. இப்போ I'm a very introverted person. இப்போ நானும் எங்கள் அம்மா கேட்பாங்க நீ யார்ட்டையும் பேசலையா காலேஜில், யாரு கூடயும் ஃப்ரெண்ட் ஆகலையா? எனக்கு பயமாக இருக்குது. வாட் இஃப் தி சேம் திங் ஹேப்பன்ஸ். உங்களை பிரெயினுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்கள் டீச்சர்ஸு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரெயின் இருந்தால் அதுக்காக உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு இந்த இங்கிலீஷ் ஆரட்டாரிக்கல் தமிழ் ஆரட்டாரிக்கல்லாம் நல்லா பேச வரும். அதனால அதுக்கு மட்டும் இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் மட்டும் கூட்டிகிட்டு போய் இந்த காம்படிஷன் இல்லை குவிஸ் காம்படிஷன் அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அதான் எனக்கும் பாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு. உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவாங்க? தைரியமாக இருக்க சொல்லு, என்ன பார்த்துக்கோ ஞானும் எப்படி இருக்குன்னு பாரு. நமக்கும் வேலைக்கு போகும்போது இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ வேதனை உண்டு. அழவே மாட்டேம்மா, சண்டையும் போட மாட்டேன், அழுவ மாட்டேன். உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நமக்கு தேவை பணம், வேலை செஞ்சால் காசு இருந்தால் தான் குழந்தைல வளர்த்த முடியும். அது மாதிரி இருந்துக்கோங்க. நீ அந்த டைமில் படிச்சுக்கோ, சாமி ஸ்லோகம் சொல்லிக்கோ. எவ்வளோ விஷயங்களை என் சொல்லி கொடுக்குன்னு கேரே பண்ணாதேன்னு என் சொல்லு. இதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்க வேண்டியது. இப்போ நீங்கள் வீட்டு வேலை பார்த்து தான் 2 பேருமே பார்த்துக்கிறீங்க. அவங்க தங்கச்சியும் படிக்கிறாங்களா? அவள் இப்போ பாதி நேரம் படிச்சுட்டு வேலைக்கு போகணும். அப்பா போனேன்னு அப்புறம் அவ்வளோ கஷ்டம். இவளை படிக்க வைக்கணுமே, இவ்வளோ படிக்க வைக்கணும், இதுதான்மா கஷ்டம். நம்ம மட்டெல்லாம் நம்மளை சமாளிக்கும். இந்த படிக்க வைக்கிறதுல இவளை அப்பா இருக்கம்போ அவரை சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் பணம் எல்லாம் வாங்கி தரும். அவர் எப்படியாவது இவளை படிக்க வைக்கும்னு சொல்லி காலேஜில் இப்போ சேர்த்து இந்த வருஷம் ஏதோ கடவுளெலாம் வாங்கி நகையெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் பணம் கட்டியிருக்கிறேன். பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இன்னும் அது வரல. நான் டெய்லி தான் போய் கேட்குறது. அந்த லோன் வந்தால் இந்த குழந்தைன இங்கே 2 வருஷம் படிக்க வைக்கலாம். படிக்க வைக்கிறது பீஸுனே காட்டி நிறைய செலவம்மா. அதுதான் நம்மளால இப்போ முடியல. இது எல்லாம் நான் பார்த்துக்கோ. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்கலாம்? எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், நான் புக் எழுதும் படிக்கும், நிறைய புக்ஸ் படிக்கும். அதனால எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். நான் அதனால டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பா என்னை இன்ஜினியரிங்கில் போட்டுட்டாரு. அவருக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால AIML வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் அதான் படிச்சுட்டு இருக்கேன், அவருக்காக படிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு படிக்க பிடிச்சிருக்குல்ல இந்த படிப்பும்? பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அப்பாக்காக படிச்சிடுவோம் அப்படின்னு. படிக்க முடியும். எனக்கு எல்லா சப்ஜெக்டும் நல்லா வரும், அதனால படிச்சிருவேன். இங்கிலீஷ் ஆனால் ரொம்ப பிடிக்கும், நல்லா படிக்குமா. ஆனால் இந்த பாட்டுக்காக பல கஷ்டங்கள் பல கடன்கள்லாம் பட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு? அதை நான் தான் முட்டாள்தனமாக பண்ணிட்டேன். அது முன்னாடியெல்லாம் இந்த ஃபேஸ்புக் அதிலலாம் இந்த பாட்டு பாடி போட்டால் ஏதோ கொஞ்சம் நல்லா ஆனால் பைசா எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பைசாக்காக பண்ணல. பட் ஆனால் பாட்டு பாடி ரீச் ஆக முடியும். அப்போ எனக்கு தோணியபடி நான் பாடலாம் அப்படின்னு நினச்சிதான் அதில் போட்டேன். அது போட்டப்போ அதுலேருந்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் பாட வைக்கிறேன், பாட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு தென் அவங்க செட்டப் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. நமக்கு தோணும்ல இது பொய் கிடையாது நிஜமா. ஸோ தே கேவ் மீ ஹோப் தட் ஐ வுட் பி சம்திங் அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மாவோட தாலியெல்லாம் வச்சு அவங்க எனக்கு இந்த காசு கொடுத்தாங்க. இதுக்காக நிறைய பைசா கொடுத்தாங்க. லாஸ்ட்ல இது கொடுத்துட்டு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ பணம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், நீ பாடுறதுக்கு எனக்கு இது சரிப்பட்டு வராது, எனக்கு என்கிட்ட காசும் இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை இனிமேல் கொடுக்குறதுக்கு, நான் எல்லாமே கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் நீ கொடு. அப்போ அது
அப்போ கேட்கும்போது நான் அம்மாட்ட கோவப்பட்டாலுமே இட் வாஸ் அ ரைட் கொஸ்டின். அப்போ நான் போய் கேட்டேன், என்னை கூட்டிகிட்டு போய் பாட வைக்கிற அந்த மனுஷன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி கொஞ்சமாக கொடுங்க, பைசா கொடுங்க, நான் இவ்வளோ தூரம் பாடியிருக்கேன், கொஞ்சமாக கொடுங்க, அம்மா கிட்ட காசு இல்லை. அந்த மொமெண்ட்டில் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. ஏமாத்திருக்காங்க. எவ்வளோ காசு ஏமாந்திருப்பீங்க? ஒரே லட்சங்களம்மா. എൻ്റെ ஊரில் ஒரு கொஞ்சமாக ஒரு இடம் விட்டு அந்த காசு வேற கொண்டு வந்து இவளு சத்தியமாக சொல்லுன்னு இப்படியே எனக்கு விஜய் டிவியில் வேலை வாங்கி தரும், அது பண்ணும், பாட்டு பாடும் என்னக்கையே சொல்லி என்கிட்ட எல்லாரும் சொன்னு நீ ஏதோ தப்பு பண்ணுന്നില്ല. அதான் இவளை அப்பா கூட சொன்னேன், எல்லாரும் சொன்ன இந்த பொண்ணு சொல்லுന്ന கேட்காத. എനിക്കും அவ்வளோ ஒன்றும் மூளையே இல்லாയിരുന്നു. എൻ്റെ குழந்தை ஏதோ நல்ல இதில் வருவோன்னு சொல்லிட்டு உள்ள பணம் எல்லாம் இவ்வளோ சண்டை போட்டு இந்த காசு கொடுத்தா போதும், இந்த காசு கொடுத்தா போதும்னு அந்த பையனை அப்புறமா கடைசியில் அந்த பையனை நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுன்னு போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் காசு தந்ததுன்னு அப்படி கேட்டு அதோட நம்மளை விட்டு காரணம் நம்ம இவளை அப்பாக்கிட்டும் சொல்ல முடியல, யாருக்கிட்டும் சொல்ல முடியல. ஏன்னா என் அப்பாவுக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய பிரச்சனையாடு. அப்பா ரொம்ப அடிப்பாங்க போட்டு பயங்கரமா. அந்த பயத்துல அப்போ அதை விட்டாச்சு. அதனால நிறைய அதுதான் அங்கே அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி தான் ரொம்ப மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி இப்போ முன்னாடி மாதிரி என்னால் ஒரட்டோரிக்கல் ஸ்பீச் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு ஸ்டேஜ் ஃபியரே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. ஐ வாஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனிதிங். அப்படி இருக்கும்போது இப்போது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஆல் தட் இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் என்னாலே தான் நடந்துச்சு என் லைஃப்பில். நான் தான் இதுக்கெல்லாம் ரீசன். பட் இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் அவங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல. எனக்கு எல்லா பிளேமும் நான் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தா ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா இறந்து போய் அந்த டைம் பீரியட்ல தான் ஐ கெயின்டு 60 kgs ரேப்பிடாக. ஒரு மாசத்துல அப்படியே 60 கிலோ 60. அப்போதான் வெயிட் ஓவர் கெயின் பண்ணீங்களா? ஒரு 3, 4, 5, 6 மாசமா தான். அப்பா இறந்து போகும்போது கூட இவ்வளோ இது இல்லை. உங்களுக்கு நார்மலாவே பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு ஓவர் வெயிட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சா, இல்லைன்னா இப்ப திடீர்னு தான் இந்த மாதிரி? சப்பியா இருப்பேன், ஆனா ஓவர் வெயிட்லாம் கிடையாது. இப்போ எங்க அப்பா நான் டாலா இருக்கிறதுனால நான் சப்பியா இருந்தாலுமே அது பெருசு தெரியாது எனக்கு. ஸோ அதனால இப்போ அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப வெயிட் கெயின் ரொம்ப மோசமான வெயிட் கெயின். என்னோட ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மி. எப்பவுமே எனக்கு ஹீமோகுளோபின் கம்மி தான். இப்போ வந்துட்டு எனக்கு ஆர்பிசியே சுத்தமா ரொம்ப கம்மியா இருக்கு. பிளட் செல்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டபிள்யூபிசி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மந்த்லி அந்த பீரியட்ஸுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கம்மியாக வர வைக்கிற மாதிரி அளவுக்கு எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாயிடுச்சு. மற்றபடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. தைராய்டு, சுகர் எல்லாமே நார்மல் தான். எல்லாமே டெஸ்ட்டில் ஒன்றுமே கிடையாது. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு இந்த அங்கே ரொம்ப அங்கேயும் வாரம் போக நமக்கு வசதி இல்லாதோண்ட கஷ்டமா இருக்குது. மாத்திரை வாங்க அங்கேயும் 70,000 எல்லாம் கேட்குறாங்க. ஒரு 10 கிலோ குறைக்கணும் தான் 70,000 கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு தடவை லோன் அப்ளை பண்ணி எங்கள் அம்மா பண்ணாங்க. காலேஜ் போயிட்டு நான் வர்றது 6:30க்கு அப்புறம் அந்த இது இருக்காது, சென்டர் இருக்காது. ஸோ அதனால அதுவுமே பாதி போக முடியுது, பாதி போக முடியல. போகிற வரைக்கும் கொஞ்சம் 300 கிராம் 400 கிராம் அப்படி கம்மி ஆகுது. பட் ஆனால் அதுவும் என் வெயிட் சம்மந்தமே இல்லை. அப்படி பண்ணால் குறைக்க முடியாது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி உதவி உங்களுக்கு வந்து வேணும்னு? எனக்கு ஒரே ஒரு உதவி போதும்மா. இவளை படிக்க வைக்கிறதுன்னு ஒரு ஹெல்ப்பு. லோன் அப்ளை பண்ணியிருக்கிறது, SBI பேங்கில் பண்ணியிருக்கிறது. அது இன்னும் கிடைக்கலம்மா. அது ஒன்று கிடைச்சாலே ஒரு இது எப்படியோ படிக்க வைக்கிறதுன்னு உள்ள ஒரு ஹெல்ப்பு மட்டும் போதும். வேற எல்லாமே நான் பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி அழுகிறதோ இல்லை இந்த மாதிரி உடஞ்சி போகிற அக்கிலா இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அம்மா மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீயா நானால வந்த பெண்மணி ஒரு பொது பதவியோட ஒரு நல்ல பொசிஷனோட நீயா நானாக்கே திருப்பி வந்தாங்கன்னு சொல்லணும் அகிலாவை. கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல? சொல்லுவாங்க. அங்க கேட்டோன்னே எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் இதே மாதிரி எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணுங்க. தேங்க்யூ. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin.